புத்தகங்கள் இங்கே வெளியிடப்பட்டது. அத்தனையும் பெண் படைப்பாளர்கள். இன்னைக்கு கவிதை வாசிக்கிற அத்தனை பெண்களையும் இவ்வளோ இந்த இடத்துல ஒருங்கே பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்குது. தொடர்ந்து பெண்கள் எழுத வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு கேப்பு வரும். அதையெல்லாம் கடந்து திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு சொல்வதன் மூலம் நான் எனக்கே சொல்லிக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் தற்பொழுது ஒரு கவிதை வாசிக்க இருக்கிறேன். ஒரு பெண் தன்னுடைய எல்லாவற்றையும், தான் பிறந்த ஊர், பிறந்த மண் எல்லாவற்றையும் அவள் ஒரு திருமணத்திற்கு பின்பு தன்னையும் தன் நிறத்தையும் மாற்றிக்கொள்கிறாள் அப்படின்னு இந்த கவிதை பேசி இருக்குது. என்னுடைய கவிதை தற்பொழுது வாசிக்க இருக்கிறேன். விலை உயர்ந்த ஆடை வாங்கித்தர இயலாத பொழுது ஆனந்திக்கு மலிவு விலை ஊதா நிற உடுப்பை காண்பித்து ஆசையை மடைமாற்றுவாள் அம்மா. பண்டிகை நாளுக்கே மல்லிகை பூச்சரம் கிடைக்கும் அவளுக்கு. மற்ற நாளெல்லாம் ஊதா நிற ஊமத்தை சிரிக்கும் ஆனந்தியின் இரட்டை சடையில். அவள் இடுப்பில் இருக்கும் மரப்பாச்சி கூட ஊதா நிற பாவாடை தான் கட்டியிருக்கும். அவளுக்கு மிகவும் பிடித்த ஆசிரியைக்கு ஊதா நிற செவ்வந்தியை பரிசளிப்பாள் பள்ளி நாட்களில். ஆனந்தியின் விரல்களில் 10 ஊதா தாமரைகள் மலர்ந்திருக்கும் நகப்பூச்சுக்களாய். ஆனந்தியின் வீடு கூட ஊதா நிறத்தில் தான் குளித்திருக்கும். ஆனந்தி பயன்படுத்தும் அத்தனை பொருட்களிலும் ஊதா நிறமே ஒளிந்திருக்கும். கல்லூரி நண்பர்கள் அவளை ஊதா பூவென பரிகசிப்பார்கள். வெகு நாட்களுக்கு பிறகு ஆனந்தியை வழியில் சந்தித்தேன். திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு அம்மாவாகி இருந்தாள். ஆறத் தழுவி என்னை வீட்டிற்கு அழைத்து போனாள். விருந்தளித்து உபசரித்து வீதி வரை வந்து வழி அனுப்பினாள். திரும்பி வரும் வழியில்தான் என் நினைவுக்கு வந்தது, ஆனந்தியின் இல்லத்தில் ஒரு துளி ஊதா நிறம் கூட கண்களில் தட்டுப்படவில்லை என்று. நன்றி.